பெரம்பலூரில் அரசு பேருந்து நடத்துனரிடம் 27,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி செல்ல புறப்பட்ட அரசு பேருந்து பெரம்பலூரை வந்தடைந்த போது நடத்துனரான கவுண்டப்பனும் ஓட்டுநரும் தேநீர் அருந்த இறங்கியதாக கூறப்படுகிறது. தேநீர் அருந்திவிட்டு சிறிது நேரம் கழித்து பேருந்தில் ஏறி டிக்கெட் கொடுப்பதற்காக பையை பார்த்துள்ளனர். அப்போதுதான் 27,300 ரூபாய் பணம் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாகர்கோவிலிருந்து நேற்று நைட்டு 9:30 மணிக்கு திருவண்ணாமலை கிளம்பிக்கிட்டு இருந்தோம். திருச்சியிலேருந்து ஆளெல்லாம் ஏற்றிக்கிட்டு வரும்போது பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரும்போது என்கிட்ட பணம் 27,000 ரூபாய் ரப்பர் பேண்டில் போட்டு வச்சுருந்தேன். என்னுடைய பேக்கு தெரியாமல் ஓப்பனாக இருந்திருக்கு. அதில் இருந்த பணம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின பிறகு தான் 27,000 சில்லற ரூபா 27,300 ரூபா வரும். பணத்தை காணும். பஸ் ஸ்டாண்டில் இறங்கின பிறகு தான் பணம் 90% போன 99% பஸ் ஸ்டாண்டில் இறங்கின பிறகு தான் பணம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.